திருவண்ணாமலையில் சிவன் எங்கு இருக்கிறார்? கோவிலிலா அல்லது மலையிலா? இந்த திருக்கார்த்திகை தீபம் இது முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறோம். மூலவர் அருணாச்சலேஸ்வரருக்கு சிறிய நந்தியும் அண்ணாமலையாகிய மலைக்கு மிகப்பெரிய நந்தியும், மூலவருக்கு தினமும் அபிஷேகம் நடந்தாலும் அண்ணாமலையாக மலைக்கு மழை பெய்தால்தான் முழுமையான அபிஷேகம் நடக்கிறது. கடந்த டிசம்பர் 1, 2024 அன்று 16 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணாமலையாருக்கு தொடர் அபிஷேகம். அண்ணாமலையை அப்படியே நெகிழச் செய்து. திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏன்? மழை நீர் மட்டுமே ஓடி வர வேண்டிய இடத்தில் மண்ணும் சேர்ந்து ஏன் ஓடி வந்தது? இந்த மண் சரிவுகளில் வீடு கட்டி வாழ்வது சரியா? சில உயிர்களையும் வழி வாங்கிய பின் நாம் இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டும். பாதுகாப்பான மாற்று ஏற்பாடுகளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தருணம் இது. ஒரு வருடத்திற்கே 914 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய ஊரில் ஒரே நாளில் 500 மில்லிமீட்டர் மழை பெய்யலாமா? இதற்கு காரணம் என்ன? பருவமழை பொய்த்து புயல் மழையால் மட்டுமே மழை வருவதால் இந்த நிலை ஏற்படுகிறது. ஒரே தீர்வு, மலை முழுவதும் அடர்வனம் உருவாக வேண்டும். அதில் மரங்கள், செடிகள், கொடிகள், முக்கியமாக புற்களும் வளர்ந்து 365 நாட்களும் ஓடக்கூடிய நீரோடைகள் உருவாக வேண்டும். இப்படி நடந்தால் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்படாது. மலைக்கு மரங்களே பூசாரிகளாக பூச்சொரிந்து சிவாச்சாரியாராக பழங்களை அர்ச்சனை செய்து நித்தம் அண்ணாமலையாருக்கு பூஜை சிறப்பாக நடக்கும். கிரிவலம் வரும் சிவபக்தர்கள் கிரிவலம் வரும்போது உணவு உண்ணாமல் உண்ணாமுலை அம்மனின் நினைவோடு நடந்தால் உடல் கழிவுகள் நீங்கி உள்ளத்தில் புத்துணர்ச்சியோடு ஆன்மாவில் சிவனுடன் கலக்க முடியும். கிரிவலம் வரும் பக்தர்கள் கையோடு ஒரு பை எடுத்து வந்து அதில் ஒரு தட்டு உணவு உண்பதற்காக, வாட்டர் பாட்டில் தண்ணீர் குடிப்பதற்காக எடுத்து வந்தால் பிளாஸ்டிக் பைகளையோ பிளாஸ்டிக் பாட்டில்களையோ வாங்குவதை தவிர்க்கலாம். கிரிவல பாதை குப்பை மேடாகுவதை தவிர்த்து தூய்மையாக வைத்திருக்க உதவலாம். சுத்தமும் எளிமையுமே உண்மையான ஆன்மீகம். பொறுப்புள்ள குடிமக்கள் இயக்கம், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் இயக்கம்.